வீடே மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு சட்டியில 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கிராம் பட்டை, 8 ஏலக்காய், 5 கிராம்பு, அன்னாச்சி பூ, மராத்தி மொக்கு 2 எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில செவந்து வர்ற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதங்கினதும் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்புறம் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டை அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 75 ml தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 700 கிராம் மட்டன் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் எண்ணெயில நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் 130 கிராம் நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. 800 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததும் 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. மூடியை ஓபன் பண்ணி ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச 1/2 கிலோ அரிசியை சேர்த்துக்கலாம். மெதுவா கலரி விட்டு தண்ணியும் அரிசியும் ஒன்னா வரும்போது கீழே ஒரு தோசைக்கல் வச்சு மூடி போட்டு 20 நிமிஷம் தம்ல விடுங்க. 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா பூ மாதிரி மணக்க மணக்க பிரியாணி ரெடி. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.